இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு முருங்கைக்கீரை சட்னி, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை சாம்பார், இந்த 2 ரெசிபியும் வந்து பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா இந்த மாதிரி பொரியல், அப்புறம் வந்து சாம்பார், சட்னி இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா கிடைக்கிறப்போ வந்து நிழல்லே நல்லா கழுவிட்டு நல்லா வந்து நிழல்லே காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பொடியாவோ இல்லை வெறும் பொடியாக பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சாம்பாரில் போட்டுக்கலாம். இல்லைன்னா சுடுதண்ணியில் கூட வந்து ஊற்றி குடிச்சிக்கலாம். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து இந்த வந்து முருங்கைக்கீரை கிடைக்கிறப்பலாம் உங்களுக்கு என்னென்ன ரெசிபி பண்ணணுமோ எல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க கிடைக்கிறப்போ. இப்போ வந்து முருங்கைக்கீரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக உருவிட்டிங்கனாலும் ஈஸி தான். இல்லை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஈவினிங் டைமில் ஒடிச்சு ஒரு கவரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சியெலாம் வந்து தனித்தனியாக உதிர்ந்துருக்கும். நீங்கள் அந்த குச்சியை மட்டும் வந்து எடுத்து போட்டுட்டு அப்படியே தண்ணியில் அலசி நல்லா தண்ணியை வடிய வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எந்த ரெசிபி வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2-3 வெங்காயம், 2-3 தக்காளி, உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கூட வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் முக்கியமாக இதில் மெயினாக வந்து டேஸ்ட் வந்து ஜீரகம், இந்த கொத்தமல்லி இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து உப்பு. இப்போ வந்து இது மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளி லைட்டாக மசிஞ்சு வதங்கட்டும், அந்தளவுக்கு வதங்கட்டும். இதில் நீங்கள் வெறும் முருங்கைக்கீரை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நாம் வந்து மேக்ஸிமம் கருவேப்பிலையும் வந்து நிறைய முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்குவேன். அதனால் ஒரு கை ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இதில் நீங்கள் வந்து கொத்தமல்லி, புதினா எது இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து கருவேப்பிலையும் முருங்கை இலையை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 2 கை ஃபுல்லாக வந்து முருங்கை இலை நல்லா கழுவிட்டு தண்ணி முக்கியமாக வந்து இதில் தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். தண்ணியோடு சேர்த்துட்டிங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து வதங்காது, ஒரு மாதிரி அந்த தண்ணியில் வேக ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து சட்னி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நான் ஒரு கை ஃபுல்லாக வந்து கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொத்தமல்லியும் சேர்த்துருக்குறோம். கொத்தமல்லி விதை, கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெறும் முருங்கை இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து வதக்கணும், நல்லா வதங்கணும். அதுதான் வந்து இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். நல்லா வதங்கிடணும். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு 5-6 பல் பூண்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடும். பார்த்தாலே நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க, ஆறட்டும். இதில் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்தும் அரைக்கலாம். இல்லைன்னா அப்படியே எதுவுமே சேர்க்காமல் அப்படியே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்தும் கூட அரைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நிலக்கடலை பருப்பு வந்து வறுத்து வச்சுருந்தேன். அது வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் என்ன கார சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இல்லை கொத்தமல்லி, புதினா எந்த சட்னி வச்சாலும் இந்த முருங்கை இலையை மட்டும் நல்லா வதக்கி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே அரைச்சி டிஃபன் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்போவே சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டால் அது ஒரு மாதிரி வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது கெட்டியாக சாப்பிட்ற வரைக்கும் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி தோசை கூட வச்சு சாப்பிட்டேன். இது ஒரு மாதிரி புளிப்பு, அது ஒரு மாதிரி முருங்கைக்கீரை வந்து வதக்கி சட்னி அரைக்கிறப்போ அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் நிலக்கடலை பருப்பு சேர்த்தும் அரைச்சிக்கலாம், தேங்காய் சேர்க்குறதுனாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா எதுவுமே சேர்க்காமல் நம்ம வதக்கி வச்சோம்ல அதை மட்டும் கூட வச்சு அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்காத டைமில் நீங்கள் இட்லி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ தோசை ஊற்றுறோம் அப்படின்னா மேலே தூவி விட்டு கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். மொத்தத்தில் இட்லி பொடியிலையோ இல்லை சட்னிலேயோ சாம்பார்லேயோ எப்படியோ மொத்தத்தில் முருங்கைக்கீரை எடுத்துக்கணும், அவ்வளோதான். சட்னி தான் வச்சு சாப்பிட்ணும், பொடி தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்புறம் வந்து இது என் தம்பி கல்யாண டைமில் வந்து இது க்ளீன் பண்ணுது. இந்த முக்கியமாக வந்து அந்த டேட்ஸ் மரம் இருக்குதுல்ல, இது எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. இது வந்து அரேபியன் டேட்ஸு, அப்புறம் இன்னொரு டேட்ஸ் ஏதோ ஒரு டேட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரேபியன் டேட்ஸில் வந்து ஒன்றில் விதை இருக்கும், ஒன்றில் விதை இருக்காது ஒரு சிலதில். அந்த விதையை வந்து நல்லா சாப்பிட்டு
ஒரு கவரில் போட்டு முளைக்க வச்சு அதை அப்படியே நட்டு விட்டுருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதில் டேட்ஸ் வராதுன்னு சொல்லி. ஆனால் வந்து ஒரு 10, 15 மரம் அம்மா வீட்டுக்கிட்ட வச்சுருக்காங்க. சைட்லலாம் அறக்கி விட்டு வச்சுருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் நட்டு ஒரு வேளை டேட்ஸ் வந்துச்சா வரலையா அந்த பற்றி ஏதாவது நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது வந்து யானைக்காது அத்தி. அதுவும் அப்படி தான். அது நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன மரமாக இருக்கிறப்ப வந்து எல்லா காயும் கொட்டிரும். அதுக்கப்புறம் தான் வந்து பழுக்க ஆரம்பிக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால இப்போ வர்ற காய் எல்லாமே வந்து கொட்டிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து தென்னை மரத்துக்குள்ளே ரொட்டாவேட்டர் போட்டு நல்லா உழவு ஓட்டிக்கிட்டு இருக்க தம்பி ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தியான். இந்த பன்னீர் ரோஸ் வந்து நான் ஆந்திராவில் தொட்டியில் வச்சுருந்து அதில் வந்து ஒரு கவரில் கொக்கோ பிட் போட்டு சும்மா அந்த தண்டை சுரண்டி விட்டு அப்படி பதியம் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு கொண்டு வந்தது. இதெல்லாம் ஃபுல்லாக முந்திரி கன்று. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சாம்பார் வைக்கலாமா? அதுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2, 3 கைப்பிடி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு வந்து ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு. டம்ளரில் அளக்கணும்னா 1 டம்ளர் சின்ன டம்ளரில் நல்லா கழுவிட்டு ஒரு 5, 6 பல் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் வந்து அரை வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன். 2, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம். மறுபடியும் நம்ம தாளிக்கிறப்ப ஜீரகம் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இல்லைன்னா நீங்கள் இது 2யும் ஸ்கிப் பண்ணிட்டு சாம்பார் தூள் ஆர் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த விளக்கெண்ணெய் சேர்க்குறது பருப்பில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் ஆத்தா அவங்களாம் சேர்ப்பாங்க. கேட்டால் பருப்பு நல்லா குயிக்காக வெந்துடும். அதுவும் இல்லாமல் நல்லா மலர்ந்து வேகும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருந்தால் சொல்லுங்கள். இதை 2, 3 பேர் கேட்டுட்டாங்க, எதுக்கு விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம். தக்காளி 2, 3 அதை நான் சொல்ல மறந்துட்டேன். தக்காளி 2, 3 வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இதில் வந்து புளி வேணும்னா வந்து பருப்புலேயே கூட தூண்டு போட்டு வேக வைக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கரைச்சி கூட ஊற்றலாம். எனக்கு வந்து முருங்கைக்கீரையில் புளி போட விருப்பம் இல்லை. அதனால் நான் தக்காளியிலே வந்து விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுத்து தானாக விசில் போனதுக்கப்புறம் எடுத்து கரண்டியிலே வந்து தக்காளி மசிச்சிடலாம். சூப்பராக வெந்துடும் பருப்பு. இல்லைன்னா பருப்பு மத்தில் ஒரு கடை கடைஞ்சிக்கோங்க. அந்த பருப்பு மத்து 2, 4, 5 தலைமுறைக்கு முன்னாடி வாங்கினது. அதனால தான் வந்து அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் வந்து கெட்டியாக இருந்துச்சு பருப்பு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல கீரை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கீரை கட் பண்ணாமல் சேர்க்குறீங்க அப்படின்னா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுவோம்ல, தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பருப்போடு சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. முன்னாடியே பருப்பு கடைய வேண்டாம். நான் இப்போ கடைய தேவையில்லை, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கனால. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து இது ஒரு 2, 3 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதித்தாலே போதும். கீரை வந்து கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறிச்சுன்னா டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்க்குறக்கு டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருக்காது. இப்போ வந்து நல்லா எல்லோ க்ரீன் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய், கடுகு, ஜீரகம், வரமிளகாய் வந்து எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நல்லா கருகுனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 2 வெட்டி நிறைய சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி கீரையில் உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இதில் வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பெரிய வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கலைன்னா ஒரு மாதிரி இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படியே அந்த ஆல்ரெடி இருக்குல்ல பருப்பு, அதை எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. வேணும்னா கொதிக்க விட்றதுனா விட்டுக்குங்க, நான் கொதிக்க விட மாட்டேன். இதுக்கப்புறம் கொதிக்க விட்டோம்னா கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், நல்ல க்ரீன் அப்படியே இருக்குது. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் நெய் சேர்த்துக்கோங்க. வேணும்னா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறோம், எதுக்கு மறுபடியும் கொத்தமல்லி இலைன்னு சேர்க்கல. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ராகி களிக்கு, அப்புறம் நம்ம இந்த மில்லட்ஸ்லாம் வந்து குதிரைவாலி அந்த இதுலலாம் வந்து வைப்போம்ல சாப்பாடு, அதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.